திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றத்தில் அதிமுக சார்பில் பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் கலந்து கொண்ட இக்கூட்டம் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் திமுக ஆட்சியின் உருட்டுகள் மற்றும் திருட்டுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் புதிதாக பதவி பெற்ற வழக்கறிஞர்கள், இளைஞர் அணி மற்றும் பிற அணிகளில் பதவி பெற்றோர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தியிடம் வாழ்த்து பெற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், திமுக அரசு இருக்கக்கூடாது, 2026 தேர்தலில் அதிமுக வென்று கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வர வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்தார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு இருக்கக்கூடாது. வருகின்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆள வேண்டும். அதுவும் ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட வேடந்தாங்கல் பகுதியில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார். அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் ஏற்பாட்டில் திரளான விளையாட்டு வீரர்களுக்கு மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார்.